டாக்டர் ஆனந்த் இஎன்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து. இப்போ ரீசெண்டாக வந்து வின்டர் ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அண்ட் நியூ இயர் ஹாலிடேஸ். ஸோ நிறைய குழந்தைகளுக்கு ஆப்ரேட் பண்ணுறோம் அடினாய்டு டான்சில் ப்ராப்ளத்துக்காண்டி. ஸோ அவங்க வர்றது எல்லாமே என் குழந்தை வந்து வாயை திறந்து தூங்குறான், நைட்டு பயங்கரமாக கொரட்டை வரலாம். இதான் மெயின் கம்ப்ளைண்ட். யாரும் பெயின் ஃபீவர் அப்படின்னு கூட வரதில்லை. சளி பிடிச்சிக்குது, மூக்கு அடிச்சிக்குது, நைட்டு மெயினாக கொரட்டை வரான், பயங்கர கொரட்டை இருக்குது, பெரியவங்க மாதிரி சத்தம் வருது. இதுதான் வந்து அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட். இது வந்து சைல்ட்ஹுட் ஸ்லீப் அப்படியா சொல்லலாம். சம்டைம் தூக்கத்தில் வந்து மூச்சு திணறுவாங்க, எழுந்து உட்காந்துக்குவாங்க, திரும்பி படுப்பாங்க, கழுத்தை இப்படி வச்சுட்டு தூங்குவாங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப மூக்கு அடைக்கிறதுக்கு அறிகுறியாக அந்த அடினாய்டுங்கிறது ரொம்ப மூக்குக்கு பின்னாடி வீங்கும். இது சைல்ட்ஹுட் ஸ்லீப் அப்படியான்னு சொல்லுவோம். அதனால அவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போயுமே டயர்டாக இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, அடிக்கடி அடம் பிடிப்பாங்க, பெட்டில் யூரின் போயிடுவாங்க, பல்ல கடிக்க ஆரம்பிப்பாங்க, ஸ்டடீஸ் வந்து பின்னாடி போகும், மறதி இருக்கும், இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே என்ன அடல்ட்டுக்கு வந்து அடுத்த நாள் மார்னிங் கொரட்டையில் டயர்டாக இருக்கிறது, கார் ஓட்டும் போது தூங்குறது, இந்த மாதிரி இருக்கிறது குழந்தைக்கும் பாதிக்கும். அதனால குழந்தை வந்து ஸ்னோர் பண்ணுறது, நிறைய பேர் அவன் டயர்டாக தூங்குறான், இதெல்லாம் நார்மல் அப்படின்னு நிறைய வீட்டில் வந்து அலட்சியப்படுத்துறாங்க. கண்டிப்பாக அலட்சியப்படுத்துறது தப்பு. இந்த ஏஜில் மூளைக்கு ஆக்சிஜன் லெவல் ப்ராப்பராக போகலைன்னா மூளை மந்தமாக ஆரம்பிக்கும், வெயிட் பயங்கரமாக போட ஆரம்பிக்கும், எப்போவே டயர்டாகவே இருப்பாங்க, ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ சைல்ட்ஹுட் ஸ்லீப் அப்னியாங்கிறது ஒரு டேஞ்சரஸான கண்டிஷன். கண்டிப்பாக அது ஏர்லியராக பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணணும். என்ன காரணம் இருக்கும்? சிம்பிள் அடினாய்ட் ப்ராப்ளம். நல்ல அடினாய்ட் நல்லா பெருசாக கிரேட் 4 வீங்கி மூக்கே அடைச்சிடும். அதனால வாயை திறந்து தூங்குவாங்க. ஹியூஜ் டான்சில் நல்ல வீங்கி இருக்கும். இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? நம்ம வந்து ஃபேனு கீழே படுக்க வைக்காம, ஐஸ்கிரீம் சாக்லேட் கொடுக்காம, சுடு தண்ணி கொடுத்து மெயின்டைன் பண்ணலாம். இதையும் தாண்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து காதுக்கு போகிற டியூப் அடித்து காதில் நீர் ஏறி காது வலிக்க ஆரம்பிக்கும், காது கேட்கறது கம்மியாகும். காது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆனால் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக ஏர்லி ஸ்டேஜில் அது சரி பண்ணால் அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் மூளைக்கு போகிறது நல்லாயிருக்கும், எப்பயும் ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா படிக்க முடியும், நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் கொடுக்க முடியும். ஸோ சைல்ட்ஹுட் ஸ்லீப் அப்னியா, குழந்தை அன்யூஸ்வலாக ஸ்னோர் பண்ணுறான், காலையில் எழுந்திக்கும் போது டயர்டாக தான் இருக்கான், எப்போ ஒரு ஆக்டிவாக இல்லை, ஈஸியாக படுத்து தூங்கிட்டே இருக்கான், காது கேட்கறது கம்மியாகுது, டிவி பக்கத்தில் போய் பார்க்குறான், ஸோ நைட் பெட்லேயே யூரின் போயிடறான், இதெல்லாமே சைல்ட்ஹுட் அப்னியாவுக்கு அறிகுறிகள். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். என் குழந்தை வந்து டயர்டாகும் போது தான் வாய் திறந்து தூங்குறான் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தும் போது சம்டைம் வந்து அவங்களுடைய ஃபேஸ் மாற சான்ஸ் இருக்குது. பல் எத்த ஆரம்பிக்கும், மூக்கு முன்னாடி வர ஆரம்பிக்கும், இந்த குருவே இருக்காது. இதெல்லாமே வந்து அடினாய்ட் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அடினாய்ட் ஃபேஸஸ் வரும்போது அப்புறம் பின்னாடி பல் டாக்டர் பார்த்து நம்ம பல்லெல்லாம் ரெடி பண்ணணும். ஃபேஸ் ரொம்ப விகாரமாக இருக்கும், எந்நேரமும் பல் எத்திக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரே டிசீஸ். இந்த அடினோ டான்சில்ங்கிறது குழந்தைங்களுக்கு இருக்கிறதுனால வர வியாதி. இது ஈஸியாக சின்ன ஆப்ரேஷன் மூலமாக இல்லை மருந்து மூலமாக நம்ம கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதனால் இதை அலட்சியப்படுத்தாமல் டாக்டரை பார்த்து கண்டிப்பாக ஏர்லி ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா லீவ் நாளில் டெய்லி எப்படியும் இந்த ஆப்ரேஷன் வந்து 4 ஆப்ரேஷன் குழந்தைங்களுக்கு ஒரு நாள்லேயும் பண்ணுறோம். அந்தளவுக்கு நிறைய கேஸ் இருக்காங்க. இல்லை அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது வேறு அது ஆப்ஷனே இல்லை. ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தா கண்டிப்பாக மருந்தில் ரெடி பண்ண முடியும். சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சேர்க்க வேணாம், ஐஸ்கிரீம் சாக்லேட்டை கம்மி பண்ணிக்கோங்க, ஃபேன் ஏசிக்கில் ரொம்ப இது பண்ணக்கூடாது, தண்ணியில் ரொம்ப விளையாட விடக்கூடாது. இந்த மாதிரி குழந்தைங்களை மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக மருந்திலே நம்ம ரெடி பண்ண முடியும். Childhood sleep apnea is a really dangerous disease. We have to intervene as early as possible. Thank you so much.